ராணிக்கும் ஒவ்வொரு ராசி இருக்கும். இவரோட ராசி ஒண்ணு இருக்குல்ல, இப்ப ஒரு விருச்சக ராசி, மீனம் இப்படி ஏதாவது வந்துச்சுன்னா, சிம்மம் இப்படி ஏதாவது வந்துச்சுன்னா, இதுக்கு எந்த ராசி அன்னைக்கு மேட்ச் ஆகுதோ அன்னைக்குதான் அவர் அந்த நட்சத்திரம் எங்க இருக்கோ அந்த ராசியில உள்ள ஒய்ஃப்ட தான் அன்னைக்கு அவரு சேர்ந்திருப்பார். இவரோ ராஜா தான். இவர் என்ன ராஜா? ஜோசியத்தை பயங்கரமா சொல்லுங்க. டம்மி ராஜா இல்ல நீ? ஆனா இல்லண்ணே, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னு வெளில சொன்னா கூட ஜோசியம் படி படிக்காது அப்படின்னு. அது எப்ப பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. மறந்து அது வந்து என்னன்னா, இப்போ இந்த வருஷத்துல வந்து என்னோட ராசிப்படி அது பண்ணக்கூடாது. பண்ணா எல்லாமே வந்து தோல்வியில தான் முடியும் அப்படின்னு யாரு சொன்னா? ஜோசியக்காரன் ஜோசிகா. ஓகே, சொல்லிருக்கேன். அதனால வந்து அடுத்த வருஷம் தான். அடுத்த வருஷம் எப்ப பண்ணுவேன்? டிசம்பர் கூட கிடையாது, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இப்பதானடா மார்ச்சே போச்சு. இந்த மார்ச் இல்ல, அடுத்த மாசம். ஓ, அடுத்த வருஷம் வரைக்கும் நீ இந்த ஜோசியக்கார சொன்னதை கேட்டு உட்கார்ந்தே இருப்ப. அதாவது ஒரே ஒரு ஐடியா, அந்த ஐடியா நான் உன்ட்ட சொன்னதுக்கு அப்புறமே அது ஊர்ல யாராவது ஒருத்தவங்க பண்ணிடுறாங்க. 5 நாளோ 6 நாளோ தான் அந்த ஐடியா, அவ்வளவுதான். அதையே நீ ஒரு வருஷம் வச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த ராசி, நட்சத்திரம், நேரம் இதெல்லாம் பார்க்கலாம். ஆனா உழைக்கிற போது அது கிடையாது. நம்ம ஒழுங்கா உழைச்சோம்னா அதுக்கான ஊதியம் நமக்கு வரும். உழைக்காமையே இப்ப நீ சும்மாவே உட்காந்தா உனக்கு காசு வரும். ஜோசியக்காரர் சொன்னா நீ சும்மா உட்காந்தா உனக்கு காசு வந்துருமா? உழைக்காம கடன் வாங்கின திரும்ப கட்டத்துக்கு தான் அடிக்கிறானுங்களா ராடு. அதனால உழைச்சாதான் காசு வரும், உழைக்கலன்னா காசு வராது. உட்காந்து ஜோசியக்காரன் சொல்லிட்டு வந்துட்டு சும்மா போனா காசு வாங்கிட்டு தானே போனா, கரெக்ட் தானே? அவன் உனக்கு ஜோசியம் சொல்லிட்டேன், ஒருத்தர் நல்லது நடந்துச்சுன்னு போயிட்டாரா, காசு வாங்கினான்ல, அப்ப உழைச்சாதான் காசு வரும். Downside Maharani rooms, and this is secret way. Meet for the Maharani. ஆக்சுவலா இப்ப வந்து நம்ம